கேபிஎல் சண்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன தலை பார்க்க போறோம்னா டாப் 5 இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்க்க போறோம். பர்டிகுலர் வந்து பாத்தீங்கன்னா நிப்டி சென்செக்ஸ் இதுதான் வந்து ஒரு மார்க்கெட்னுடைய ஒரு லீடிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இண்டெக்ஸ்ல வந்து நிறைய ஃபண்ட் இருக்கு. அதாவது வந்துட்டு நிப்டில மட்டும் எடுத்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 20 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. அதாவது வேரியஸ் ஃபண்ட் ஹவுஸ் ஆஃபர் பண்றது. சென்செக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 10 ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட்ல நான் எந்த ஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணணும், நான் மார்க்கெட்டுக்கு புதுசு என்னென்ன விஷயங்களை பார்த்து வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த வீடியோக்குள்ள உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎல்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க பங்குச்சந்தை புதிதா இருந்து இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அதே டயத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், நான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ரெகுலர்ல இல்லாம அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அங்க இருந்து இன்னொரு ஆப் காயின் அதே அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் வச்சு நீங்க காயின் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். கேபிஎல் சென்டருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓகே, இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் டாப் இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்க்க போறோம். இந்த டாப் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்துட்டு எதனால வந்து இன்னைக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பாப்புலாரிட்டி அடைஞ்சிட்டு இருக்கு அதனுடைய பேசிஸை பார்த்துட்டு ஸோ இந்த பேசிஸ்ல வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அது பர்டிகுலர் நிப்டி 50 சென்செக்ஸ் அப்படிங்கிற ரேட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் எடுத்துக்கிட்டா நிப்டி வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 52% 51.92%. இதே வந்துட்டு நிப்டி ஜூனியர் நெக்ஸ்ட் 50 எடுத்துன்னா 57.4%. நிப்டி மிட் கேப் வந்து 73.51%. ஸ்மால் கேப் எடுத்தீங்கன்னா 79.68%. அதே பேங்க் நிப்டி 66%. ஓகே, சோ இந்த இதுல ஒரு டாப் ஆக்சுவலி கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்தா அது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா நிப்டி 50. ஏன்னா வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வந்துட்டு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆல்வேஸ் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் எல்லாருமே இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ டாப் ஆக்சுவலி லார்ஜ் கேப் ஆக்சுவலி ஃபண்ட்ஸ் அந்த விஷயத்துல நிப்டி 50 இல்ல சென்செக்ஸ்ல ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் உள்ளவங்க எடுப்பாங்க. ஓகே, சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டை வந்து எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து மார்க்கெட் வந்துட்டு இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்துட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்ற ஒரு வேர்ல்டே வந்துட்டு ஊகா வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. VUCA வேர்ல்டு அதாவது வாலடைல் அன்சர்டன் அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஆம்பிகுவஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எதுவுமே வந்து நம்ம கையில அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன இருக்கும், அடுத்த மாசம் ஏன் அவ்வளவு தூரம் போகணும், அடுத்த மாசம் என்ன ஆகும் தெரியல, அந்த மாதிரி ஒரு சினாரி இருந்துட்டு இருக்கும்போது சோ எல்லாருக்கும் வந்துட்டு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு குளோபல் லெவல்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. பர்டிகுலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிராவல் ஆக்சுவலி மேலை நாடுல எடுத்து நிறைய வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிறத ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெண்டிங்கே இல்லை. சரி, ஓகே, நான் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் இன்கம்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, அதுவும் வந்துட்டு எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சு. மத்த ஆக்சுவலி நம்ம டெப்ட் ஃபண்ட்ல பண்ணா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஃபுல்லா எல்லாம் வந்துட்டு அதர் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது அப்படின்னா வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் தான். அப்படிங்கிற அடிப்படையில் ஃபுல்லாவே இந்த எல்லா பணமும் வந்துட்டு அது டிஐ மூலமா லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்கு மூலமா வந்து எல்லாம் வந்து மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் சிடிஎஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கை ராக்கெட் லெவல்ல வந்து அதனோட பிரைஸ் மேல போச்சுன்னு சொல்லலாம். நிறைய வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்க நிறைய பேர். ஓகே, அப்படி வரும்போது ஒண்ணு வந்துட்டு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாக்ல வந்து டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சோ இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் இருக்கு, இன்னொன்னு பாசிவ்லி மேனேஜ் ஃபண்ட் இருக்கு. சோ இந்த பாசிவ் மேனேஜ் ஃபண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல நல்லா வளர்ந்த கண்ட்ரில இருக்கட்டும் இங்க வந்துட்டு அதிகமா பண்றது வந்து பாசிவ் மேனேஜ் ஃபண்ட். இன்னும் சொல்ல போனா யூஎஸ்ல ஆல்மோஸ்ட் 50% வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல அதை இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு மக்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம அதுல வந்து பார்த்தோம், நம்ம நிறைய வீடியோக்களை லெஸ் தென் ஆக்சுவலி 5% நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி பார்க்கும்போது இந்த ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்னா திருப்பி வந்து ஃபண்டை செலக்ட் பண்ண ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபண்டை ரிவ்யூ பண்ணும், அதை மாத்தணும் இல்ல 5 வருஷத்துக்கு மாத்தணும், இந்த ஒரு வேலை இருக்கு. பாசிவ் ஃபண்ட் அதாவது கண்ணை மூடிட்டு பை அண்ட் ஃபர்கெட். ஓகே, அதை வாங்க அதுக்கு மறந்து அது பாட்டு போயிட்டு இருக்கும். சோ இண்டெக்ஸே வந்து ஆட்டோ ரீபேலன்சிங் பண்ணிக்கும். சோ அந்த அடிப்படையில நான் வந்து ஒரு பாசிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண பாக்குறேன். அதே டைத்துல நிப்டி 50 இன்வெஸ்ட் பண்ண பாக்குறேன், இல்ல வந்துட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சென்செக்ஸ்ல பண்ணு பாக்குறேன். ஆனா நான் போய் பார்த்தா ஒரு 20 ஃபண்ட் இருக்கு, எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கறதா இங்க கேள்வி. ஓகே, சோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு எடுத்தா நம்ம பாசிவ் ஃபண்ட்னு சொன்னோம். ஓகே, பாசிவ் ஃபண்ட்னா வாங்கிட்டு மறந்துலாம் நம்ம மேனேஜ் பண்ண அவசியம் இல்லை. அது நமக்கு மட்டும் இல்ல, ஈவன் ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது அப்படியே இண்டெக்ஸ்ல என்ன பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை அப்படியே அவங்க வாங்க போறாங்க, மெயின்டைன் பண்ண போறாங்க. சோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்.
இதை நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா வாங்கினா அது வந்து என்ன சொல்றது இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்றோம். அதே வந்து டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கை வாங்குற மாதிரி சொன்னா அது வந்து ETF. ஓகே, இதையும் வந்து நிறைய வீடியோக்களை பார்த்திருக்கோம். சோ இப்போ நான் இண்டெக்ஸ் வாங்கணும் ஃபண்டு வாங்கணும் முடிவு எடுத்துட்டேன். இப்ப பார்க்கும்போது பார்த்தா அங்க நிறைய 20 ஃபண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். அதற்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ அப்ப இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு இண்டெக்ஸ் நிப்டி 50 உள்ள 50 ஸ்டாக்ஸ் அப்படியே வாங்கி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதான் இண்டெக்ஸ் ஃபண்ட். சோ நிப்டி 50 ஒரு ஆக்சுவலி ஸ்டாக் ரிமூவ் பண்றாங்கன்னா இவங்களும் ஸ்டாக் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த எஸ் பேங்க் ரிமூவ் பண்றாங்கன்னா இவங்களும் எஸ் பேங்க் ரிமூவ் பண்றாங்க. தட் இஸ் கால்ட் ஆட்டோ ரீபேலன்சிங். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது நான் ஆக்டிவா வந்துட்டு இந்த ஸ்டாக் எடுக்கணும் அந்த ஸ்டாக் விற்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கிடையாது. அதனாலதான் நம்ம அதெல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆக்சுவலி மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ட்ராக்கிங் எரர், இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த ரெண்டு ஃபேக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த வீடியோட ஹைலைட். இந்த ஆக்சுவலி டேபிள் வந்து அந்த ரெண்டு காலம் பட்டியல வந்து நான் செப்பரேட் பண்ணி காட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ராக்கிங் எரர்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கும். ட்ராக்கிங் எரர்னா நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இந்த 0.02% அப்படின்னா நிப்டி வந்து 10% கிடைக்குன்னா நான் இதுல வந்துட்டு எனக்கு வந்து 9.98 இந்த மாதிரி தான் ரொம்ப 0.02% எனக்கு டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்பான ஒரு விஷயம். ஓகே, ட்ராக்கிங் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ட்ராக்கிங் எரர் ஒன்று இருக்கு. ஓகே, என்ன இந்த ட்ராக்கிங் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் ட்ராக்கிங் எரர் வந்து நமக்கு புரியும். ட்ராக்கிங் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்டி 50 வந்து 12% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னா நிப்டி இண்டெக்ஸ் வந்து 11% ரிட்டர்ன் கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ட்ராக்கிங் டிஃபரன்ஸ் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது 1% -1 இருக்கு. சோ அடுத்து வந்து ஒரு 5%, 3%, அப்ப -2%, அதுக்கு 13% நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தா 12%, அப்ப -1%, 9% வந்து 50 கொடுத்துருக்கு. இது 14% வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுத்துருக்குன்னா +5%. சோ பாசிட்டிவ்ல இருக்கும் மைனஸ்ல இருக்கும். இதுதான் வந்து ட்ராக்கிங் டிஃபரன்ஸ். அப்படின்னா இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணது பெஞ்ச் மார்க் தான் இண்டெக்ஸ். ஓகே, தட் இஸ் நிப்டி 50. அந்த பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ இதுதான் வந்து ட்ராக்கிங் டிஃபரன்ஸ். இது வந்துட்டு என்ன சொல்றது சில ஃபண்ட் புதுசா வந்திருக்குன்னா அந்த ஒரு வருஷம் அப்போ வந்து அவங்க வேரியஸ் ஆக்சுவலி 12 மந்த்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்றது. நம்ம இப்ப பாக்குற இண்டெக்ஸ் ஃபண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் காட்டியிருக்குது கிட்டத்தட்ட வந்து 2013 ஓபன் பண்ண ஃபண்ட், கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஓல்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படிங்கும்போது ஆவரேஜ் 5 வருஷத்துக்கான ட்ராக்கிங் டிஃபரன்ஸ் ஈஸியா எடுக்க முடியும். சோ இந்த டிஃபரன்ஸ் ட்ராக்கிங் டிஃபரன்ஸ் 5 வருஷத்துக்கு மீன் பார்த்தா, ஓகே, மீன் பார்க்கணும் இல்லையா, அந்த மீன் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ராக்கிங் எரர் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ராக்கிங் டிஃபரன்ஸ்ங்கிறது வேற, ட்ராக்கிங் எரர்ங்கிறது வேற. ட்ராக்கிங் எரர்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து இந்த ட்ராக்கிங் டிஃபரன்ஸ் கிடையாது. எரர்ங்கிறது இட்ஸ் ஆவரேஜ் ஆஃப் 5 இயர்ஸ், இல்ல ஆவரேஜ் ஆஃப் 12 மந்த்ஸ், இல்ல ஆவரேஜ் ஆஃப் 3 இயர்ஸ் இந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகே, சோ அப்ப வேரியஸ் பீரியட்ல நடந்தது வந்துட்டு அதை வந்துட்டு அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியும் இல்லையா. சோ அது வந்து நமக்கு ஸ்கூல்லே வந்துட்டு தெரியும். ஆனா இருந்தாலும் அது வந்து கால்குலேட் பண்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு புரியாத விஷயம். அதை நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. பொதுவா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 நம்பர் இருக்குன்னா இந்த 5 நம்பரை கூட்டி டிவைடட் பை ஆவரேஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மீன் கண்டுபிடிப்பாங்க. அந்த மீன்ல இருந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்றது. ஓகே, சோ அப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ட்ராக்கிங் எரர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ராக்கிங் எரர்னா என்ன, ட்ராக்கிங் டிஃபரன்ஸ்னா என்ன. இந்த ட்ராக்கிங் எரர் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அப்ப நம்மளுடைய ஃபண்டனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா சோ நான் வந்துட்டு ஆக்டிவா என்னால வந்துட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கி ஸ்டாக்ஸ் வாங்க முடியல. எனக்கு நிறைய டைம் இல்ல அதுக்காக படிக்கிறது, அதுக்கப்புறம் நான் மானிட்டர் பண்ணணும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல வந்து ஒரு காம்ப்ளெக்ஸா விஷயங்கள் எல்லாம் நான் தொடர்ந்து வந்து நான் தெரிஞ்சுக்கணும். இதனால முடியல அப்படிங்கும்போது எனக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணாலும் திருப்பி ஒரு 3 வருஷத்தை பார்க்கணும், 5 வருஷத்தை பார்க்கணும். இந்த விஷயம் கஷ்டமா இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு எனக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னா பாசிவ் மேனேஜ்மெண்ட், அதுல இண்டெக்ஸ் பண்ண செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஒரு ட்ராக்கிங் எரர்னு ஒரு விஷயம் வருது. ஓகே, அப்போ அந்த ட்ராக்கிங் எரர் லீஸ்டா இருக்கு. நம்ம அதாவது 15% இண்டெக்ஸ் கொடுக்குதுன்னா அது வந்து ஒரு 14.5% இந்த மாதிரி வந்து எவ்வளவு கம்மியா டிஃபரன்ஸ் வருதோ அது வரணும். அப்போ வந்து ட்ராக்கிங் எரர் ஆஸ் லீஸ்ட் ஆஸ் பாசிபிள் இருந்ததுன்னா இன்னும் ஆவரேஜை விட, அதாவது ஒரு 5 கம்பெனியோட ஆவரேஜ் ட்ராக்கிங் எரர்னா அதை விட கம்மியா இருந்தா இன்னும் பெஸ்ட். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லீஸ்டா இருக்கணும். இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ஒரு 20 ஃபண்ட் நிப்டி 50 இருந்தாலும் வந்து அதே சென்செக்ஸ் 10 ஃபண்ட் இருந்தாலும் ஒரு 5 ஃபண்ட் எடுத்திருக்கேன் நான் சொல்லலாம். ஓகே, சரி, அடுத்த கேள்வி சில பேருக்கு வந்து ஏன் சார் இந்த ட்ராக்கிங் எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து எவ்வளவு வந்துட்டு அந்த ஃபண்டுக்கான எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பொதுவா 100% அசெட்டா இருக்கும். அந்த பொதுவா நம்ம கொடுக்குற பணத்தை எல்லாத்துக்கும் 100% அசெட் வாங்க. இருந்தாலும் சில பேர் 2 to 5% கேஷ் வச்சிருப்பாங்க. அதான் மார்க்கெட் வந்துட்டு சரியான நேரத்துல வாங்கணும் அப்படிங்கிறது. ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராக்கிங் எரரை கிரியேட் பண்ணும். ஓகே, ஈவன் போர்ட்போலியோ ரீபேலன்ஸ் இதை வந்து எப்படி வந்துட்டு போர்ட்போலியோ இதை எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சிலது வந்துட்டு F&Oல பண்ணிட்டு அந்த ட்ராக்கிங் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ரிட்டர்ன்ஸ்
மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அதாவது பெஞ்ச் மார்க் அதோட அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணி பண்ணுவாங்க. டிவைடண்ட் வரும்போது அந்த அமௌண்ட் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ல இந்த ட்ராக்கிங் எரர் வரும். ஓகே, அப்போ ட்ராக்கிங் எரர் வந்து வராம அதான் வராதுன்னு ட்ராக்கிங் எரர் கண்டிப்பா இருக்கும். அப்ப லீஸ்டா யார் வச்சிருக்காங்களோ அதுதான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் 5 ஃபண்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஒன்னு வந்து யூடிஐ நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். இதனுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4854 கோடி அன்டில் லாஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும். ட்ராக்கிங் எரர் 0.02%, 0.2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா HDFC இண்டெக்ஸ் ஃபண்ட் நிப்டி இருந்து 3705 கோடி, ட்ராக்கிங் எரர் 0.09%, 0.2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. HDFC இண்டெக்ஸ் சென்செக்ஸ் ஃபண்ட், சென்செக்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன். அப்ப 2550 கோடி இதனுடைய 56 கோடி இதனுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 0.09% எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ட்ராக்கிங் எரர் 0.2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஐசிஐசிஐ பிருடென்ஷியல் நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் 0.12%, 0.17% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, 2060 கோடி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். SBI நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் 1430 கோடி, 0.25% வந்து ட்ராக்கிங் எரர், 0.17% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஓகே, சோ இந்த இதுல கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஹிஸ்டரியில இருந்து ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்ச ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அது யூடிஐ. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எதுல இருக்குன்னா யூடிஐல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ரினவுண்ட் ஒரு பாப்புலரான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வரது ஞாபகத்துல வருது வந்து நல்லா இந்த மார்க்கெட்ல வந்துட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன யூடிஐ தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுல யூடிஐ. அப்படி இல்ல நான் பிரைவேட் செக்டர்ல ஒரு நம்பர் 1 பேங்க் வந்து நம்பி நான் போகணும்னு ஆசைப்பட்டேன், HDFC ஆக்சுவலி இண்டெக்ஸ் ஃபண்ட். அது வந்துட்டு நிப்டி 50 பிளான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல செகண்ட் பேங்க் எடுத்து ஐசிஐசிஐ, இல்ல நான் பப்ளிக் சர்வீஸ் யூனிட் பேங்க்ல தான் நான் அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல பண்ண விரும்புறேன், அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல பண்ண SBI. அது வந்து 1430 கோடியில இருக்கு. ஸோ 0.25%. இந்த 5 ஃபண்ட்ல எதுல வேணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த 20 ஃபண்ட்ல இருந்து வந்து கியூரேட்டட் பண்ணி நம்ம எடுத்திருக்க 5 ஃபண்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் வந்துட்டு ஸோ நம்ம வந்து செலக்டிவா வந்து ஃபண்டை செலக்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கான கேள்வி என்ன, ஒவ்வொரு வீடியோனுடைய முடிவிலும் வந்து ஒரு கியூஎன்ஏ செஷன் இருக்கும். சோ இன்னைக்கு வந்து நான் நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நான் காட்டினேன், சென்சஸையும் கவர் பண்ணேன். இது இல்லாம நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. அது பத்தின நிப்டி 50 இருக்குது, அதுக்கப்புறம் திமேட்டிக் இருக்குது, அதாவது செக்டர் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் இருக்கு. சோ இந்த இதுல நிப்டினுடைய நெக்ஸ்ட் 50 சார்ந்த ஃப்ரம் வேரியஸ் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து வர்ற ஃபண்ட் நேம் என்ன, ஆக்சுவலி ஒரு 5 ஃபண்ட் நேம் வந்து கீழே வந்து கொடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கண்டிப்பா மற்ற நண்பர்களுக்கு உதவியா இருக்கும், அவங்களும் அதை பத்தி வந்து டீட்டெயிலா ஸ்டடி பண்ணுவாங்க. சோ மீண்டும் ஒரு நல்ல தோழோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பொழுதும் போல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.